ஹாய், சரக்கு அடிக்கலாமா? ஸோ இருங்க, இந்த கேனை வந்து நான் ஃபஸ்ட்டு காமிக்கல, ஏன்னா இந்த கேனில் தான் மேட்ரு இருக்குது. பேசிக்கலி நம்ம சிங்கம் படத்தில் ஒரு டயலாக் சொல்லுவார்ல சூர்யா சார், சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்ப, சினிமாவில் பார்த்துருப்ப, டிவியில் பார்த்துருப்ப, ஏன் கூண்டில் கூட பார்த்துருப்ப. அதே மாதிரி தான் இந்த டயலாக் சொல்கிறேன். சிங்கத்தை டிவியில் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி கேனில் பார்த்துருக்கீங்களா? பியரா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எஸ். ஸோ டுடே ஐம் கோன் ரிவ்யூ சிங்கம் பியர். ஸோ இதை வந்து சிங்கப்பூரில் வந்து இடையில தான் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன், ஐம் நாட் அ பியர் ட்ரிங்கர். ஐ டோன்ட் லவ் டு ட்ரிங்க் பியர். ஸோ ஐம் நாட் வெரி ஃபெமிலியர் வித் த பியர் ஆஃபரிங்ஸ் இன் சிங்கப்பூர். பட் என்னன்னா இது பார்க்க கொஞ்சம் புதுசாக இருந்தது. பிகாஸ் நான் ரெகுலராக வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போய் நம்ம வீட்டுக்கு ஜாமான் வாங்கும்போது ஐ ஆல்வேஸ் கோ பாஸ் த பியர் செக்ஷன், த ஆல்கோஹால் செக்ஷன், என்னென்ன புதுசாக இருக்குன்னு போய் பார்ப்பேன். இதை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இப்போ இதை புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி பேர் தான் வந்து சிங்கம், பட் இட்ஸ் ஆக்சுவலி மேட் இன் சைனா அண்ட் இட் இஸ் அ 8% beer. So anything that's above 6% is classified as a strong beer, and this is a strong beer. And பார்த்தீங்களா, சிங்கம் raw with every pore supreme beer அப்படின்னு ஃப்ரண்ட்லேயே எழுதிருக்கு. அந்த கேனோ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் கலர், அந்த கோல்டன் லயன் அந்த மாதிரி. அப்போ மேலே கொஞ்சம் ரெட்டு, அப்புறம் அந்த சிங்கம் தலை. பார்த்தீங்களா கேனி எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது அப்படின்னு. And yes, they say the best is to refrigerate at 4 degrees to 6 degrees for the ultimate taste. And ஆமாங்க, இது வந்து again China origin and ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி வந்து ஐம் டூயிங் திஸ் as part of a series. ஆக்சுவலி ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல் போட்டிருந்தேன், இந்த மாதிரி புதுசாக பியர் வருது. போன வாரம் வந்து நம்ம வந்து ஓல்ட் மங்க் பியர் ட்ரை பண்ணோம், இப்போ சிங்கம், அண்ட் அடுத்தது வந்து கேப்டன் பியர் அப்படின்னு அதுவும் வந்திருக்கு சிங்கப்பூரில். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பியர் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் கோஸ் மோர் இன்டு தி எக்ஸாட்டிக் கேட்டகரி. எக்ஸாட்டிக் கேட்டகரினா நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் ட்ரை பண்ணதில்லை. அண்ட் சரி, நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்ம வந்து மக்களுக்கு வந்து புதுசாக என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து சரக்கு அடிக்கலாமாங்கிற ஒரு சீரீஸ். ஸோ எஸ், பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கேனை திறந்துருக்கேன். எதுக்குன்னா எப்போதும் யூடியூப் ஃபில்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எப்போதும் இன்ஸ்டாகிராமுக்கு ஃபில்ம் பண்ணுவேன். ஸோ தோஸ் ஆஃப் யூ ஹேவ் நாட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம், கோ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். ஏன் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு தனியாக யூடியூப்க்கு தனியாக பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து இட்ஸ் அ ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். ஸோ எனிதிங் நான் யூஸ்வலி வந்து 1 minute லெஸ்ஸாக தான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு. யூடியூப்புக்கு வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோட உங்கள் கூட கொஞ்சம் உருவாடி பேசுகிறதுக்கு யூடியூப். ஸோ அதனால் ஐ ஹவ் ஃபில்ம் இட் டிஃப்ரெண்ட்லி. இன்ஸ்டாகிராம் வந்து போர்ட்ரேட், யூடியூப் வந்து லேண்ட்ஸ்கேப். ஸோ தனித்தனியாக ஃபில்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரைட், ஸோ லெட்ஸ் கோ இன் டு திஸ் பியர். ஸோ சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே இன்ஸ்டாகிராமுக்கு ரிவ்யூ பண்ணிட்டேன். ஐ லைக் த பியர், பட் திரும்பவும் உங்களுக்காக குடிச்சு இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்வீட், ஐ டோன்ட் ஃபீல் த பிட்டர்னஸ். நல்லா இனிப்பாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு 8% பியருக்கு ஐ திங்க் திஸ் இஸ் இன்க்ரெடிபிளி ஸ்மூத், விச் ஐ திங்க் இஸ் ஆல்சோ குவைட் டேஞ்சரஸ். ஏன்னா என்னடா நம்மளுக்கு ஸ்மூத்தாக இறங்குத, நம்மளுக்கு அந்த கிக்கு இல்லையே நினச்சிக்கிட்டு நம்மளும் வந்து கொஞ்சம் மடக்குன்னு குடிக்கும்போது அப்போ தான் வந்து லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு அந்த அடி விழும்போது தான் நமக்கு தெரியும் இந்த பியர் ஸ்ட்ரென்த் என்னன்னு. பட் இட்ஸ் இன்க்ரெடிபிளி ஸ்மூத். It is not too sweet. I've tasted beers that are even sweeter. இது sweetness ரொம்ப மைல்டு சொல்ல முடியாது, ஸ்வீட்னஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப ஓவரான ஸ்வீட்னஸ் இல்லை. என்னன்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங். ஸோ இது வந்து நான் வந்து ஆக்சுவலி வந்து சில்லரில் போட்டு தான் வந்து நான் கொண்டு வந்தேன். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் கூல். அண்ட் இப்போ சிங்கப்பூரில் இருக்கிற சூட்டுக்கு இதை நம்ம குடித்தோன்னா நல்லா குளுமையாக ஜில்லுன்னு இருக்குது. It's a very nice beer. How much did I buy it for? If I'm not wrong, this is I think about $3.50 to $4. Definitely less than $4. But என்னன்னா இது $3.50 $3.40 $3.80 தெரியல. Let's keep it to this is $4. I bought it at I think if I'm not wrong it's Prime Supermarket. Either Prime Supermarket or I bought it from Indian provision shop. For those who know me very well, I stay in Jurong West. ஸோ நான் ஸ்ட்ரீட் 91 இருக்கிற ப்ரைம் சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை அங்கே வந்து ஒரு இந்தியன் ப்ரொவிஷன் ஷாப் இருக்குது, ரொம்ப பாப்புலரான இந்தியன் ப்ரொவிஷன் ஷாப்பு. அங்கே போனீங்கன்னா
பெரிய கடை அதுதான். ஒன்று அங்கே இல்லாட்டி அந்த ப்ரைம் பக்கத்தில் இருக்க ப்ரைம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருப்பேன். ஐ திங்க் திஸ் இஸ் அன் இன்க்ரெடிபிள் பியர் ஃபார் த ப்ரைஸ் பாயிண்ட். ஐ மீன் நம்ம இந்தியன் பியர்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கிங்ஃபிஷர் இருக்குது. ஐ மீன் கிங்ஃபிஷர் இஸ் எக்ஸலண்ட். தி ஹவ் பீன் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் வெரி லாங் டைம். ஐ லவ் கிங்ஃபிஷர் பியர். ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு கல்யாணி இருக்குது, ஹேவர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி போன வாரம் வந்து நம்ம வந்து ஓல்மாங் ட்ரை பண்ணோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருந்தீங்க ஓல்மாங் வந்து சூப்பராக இருக்கும் ப்ரோ, அந்த பியர் வந்து சூப்பரான பியர், நம்ம வந்து அதை தான் வந்து ரெகுலர் அடிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கூட வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எஸ், the thing is a lot of people have to understand that Indian beers are relatively more on the sweeter side. இப்போ நம்ம வந்து if you're comparing like Carlsberg, Heineken, you know, like Edinger, Tiger, there is more bitterness, there isn't like the sweetness to the beer, but Indian beers are relatively more sweet and it's more for the Indian palate. இப்போ வந்து ஒரு இந்தியன் பியர் வந்து நீங்கள் வந்து ஒரு வெஸ்டர்னருக்கோ இல்லை ஒரு சைனீஸ் ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா maybe they might not like it because of the sweetness, because beer is meant to be bitter, is meant to be hoppy. பட் நம்ம இந்தியன் பியர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுறோம், கொஞ்சம் இனிப்பு கூடையாக இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வி லைக் ஹையர் ஆல்கஹால் பர்சன்டேஜ் இன் அவர் பியர்ஸ். பட் ஆல்சோ நான் திரும்ப சொல்கிறேன், இது இந்தியன் பியர் கிடையாது, இட்ஸ் மேட் இன் சைனா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பியர் மாதிரி செஞ்சுருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் த டேஸ்ட் ப்ரொஃபைல். ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி வை ஐம் கம்பேரிங் டு இந்தியன் பியர். பட் இது வந்து இந்திய ப்ராடக்ட் கிடையாது, திஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஃப்ரம் சைனா. திரும்ப இன்னொரு சிப் எடுப்போம். உண்மையிலே இது ரொம்ப அருமையாக இருக்குது. லாஸ்ட் வீக் ஓல்மாங்கை விட இது பெட்டராக இருக்குன்னு வந்து என்னோட ஃபீல். பட் என்னன்னா இது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பேரபிளி இட்ஸ் வெரி வெரி சிமிலர். ஐ திங்க் இட்ஸ் ரியலி அ குட் பியர். இதில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல. லைக் நான் சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் இன்டூ மோர் ஆஃப் த ஹாப்பி, இஃப் யூ ஆர் இன்டூ லைக் IPAs and if you are into like stout, then of course இது வந்து உங்களுக்கு வந்து செட்டே ஆகாது. பியர்ங்கிறது ஒரு ப்ரெஃபரன்ஸ் தான். சில பேருக்கு ரொம்ப பிட்டர் ஹாப்பியாக பிடிக்கும், சில பேருக்கு ஸ்வீட் அண்ட் ஸ்ட்ராங்காக பிடிக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப கசப்பாக அந்த ஸ்டவுட் அந்த IPA அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ எல்லாரையும் வந்து பியர்னால யூனோ லைக் ஒன் பியர் டசன்ட் satisfy all, but to me I think this is a very nice beer. When we talk about Indian beers classify பண்ணால் இட்ஸ் a good beer. ப்ரைஸ் பாயிண்டும் வந்து சூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட். ஒரு 500 ml கேனுக்கு திஸ் இஸ் கோயிங் ஃபார் லெஸ் தென் $4. ஐ திங்க் இட்ஸ் அ குட் பை. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மேபி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ், ஹோப் யூ லைக் திஸ் எபிசோட். அடுத்த எபிசோடில் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான யூனிக்கான பியர், கேப்டன் பியர் அப்படின்னு வந்து ஒரு பியர் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அடுத்த வாரத்துக்கு. ஸோ எஸ், அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.